சுய இஷ்டப்படி உன்னுடைய விருப்பப்படி நீ ஓடிக்கொண்டிருப்பாய். ஆனால் யாருக்கு பிரயோஜனம் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தையும் புரிந்து கொள்ளாமல் தேவ திட்டத்தையும் நிறைவேற்றாமல் நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு செழிப்பா நல்லா உண்டு பா, நான் நல்லா இருந்தா போதும்பா, என் குடும்பம் நல்லா இருந்தா போதும்பா, மற்றவங்க எப்படி போனா என்ன, யார் ரட்சிக்கப்பட்டா என்ன, யார் பரலோகம் போனா என்ன, யார் நரகம் போனா என்னன்னு சொல்லி எனக்கு என்ன வந்தது என்று சுயநலமாய் நீ வாழ்வாய். ஆனால் யாருக்கு பிரயோஜனம் இல்லாம சுயநலமாய் நீ வாழ்வாய். ஆனால் நீ சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய். அது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இது எப்படி எதை குறிக்கிறதுனா, நீ ஊழியத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன், தனித்து விடப்பட்டவன், நீ அசட்டையா இருப்பாய் ஆனால் உன்னை சபிப்பார் என்பதுதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார், உன்னை எதற்காக முன்குறித்தார், உன்னை எதற்காக வேர் பிரித்தார்? அவருக்காக நீ மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்காக தான், அவருடைய மந்தையில ஆடுகளை சேர்க்கும்படிக்காக தான், பரலோக ராஜ்யத்தில் உன் கரங்கள் நடைய ஆத்துமாக்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டார். சுயநலமாய் நீ மட்டும் வாழ்ந்து செழிப்பதற்காக அல்ல. இந்த செழிப்புள்ள அத்தி மரம் செழிப்பா இருக்கு, அந்த மரம் மட்டும் செழிப்பா இருக்கு, இலை நிறைந்ததா இருக்கு, ஆனா ஒரு கனி கூட இல்லைன்னா நீ சபிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய். சபித்தா ஒண்ணும் இல்லைங்க, சாபம் என்பது அடி. எப்படிப்பட்ட அடினா மரணத்துக்கு ஏதுவான அடி. அது இனிமே என்ன ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும், செத்து போகும். இப்போ ஒன்றும் இல்லை, தாவீது பச்சைபாலுக்கு முதல் குழந்தைய பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த முதல் பிறந்த குழந்தைய கர்த்தர் அடித்தார்னு வேதம் சொல்லுகிறது. அது அடித்தார், கர்த்தர் அடித்தார், அது கேவலமா இருந்ததுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் போய் 7 நாள் இரவும் பகலும் புசியாமல் தரையில விழுந்து கடந்து ஏதாவது இரக்கம் செய்ய மாட்டாரான்னு சொல்லி பாக்குறான். கர்த்தர் அடித்தார் இல்ல, இரக்கமே வைக்கல. என்ன நடந்தது தெரியுமா? அந்த குழந்தை இறந்து போனது. அது போலதான் கர்த்தர் அடித்தால், அவன் நிறைய இடத்துல பாப்பீங்க, கர்த்தர் அடித்தார் அவன் புழுத்து இறந்து போனான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ கர்த்தர் அடித்தா இப்படிப்பட்டதான சாபம் என்பது என்ன தெரியுமா? அவருடைய பெரிய அடி. அந்த அடி நீ கொஞ்சம் கொஞ்சமா உருகி கருகி இறந்து போவாய். நீ உனக்கு மனம் திரும்ப இன்னொரு வாய்ப்பு கிடையாது. அதுதான் சாபம். அப்படிப்பட்ட சாபம் உன்னை நோக்கி வரும். தேவ ஊழியனே, தேவனால் அழைக்கப்பட்டவனே, தேவனுக்காக வேர் பிரிக்கப்பட்டவனே, நீ மனம் திரும்பி தேவ சமூகத்துல வந்து நில்லு. கனி கொடுக்கும்படிக்கு நீ மட்டும் வாழ்ந்து உன் குடும்பம் மட்டும் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து கனி கொடுக்காமல் பிரயோஜனம் மற்ற இருப்பாய். ஆனால் கர்த்தர் உன்னை சபிப்பார். நீ சபிக்கப்பட்டவனாய் மரித்து போவாய். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. எனவே கனி கொடுக்கும்படிக்கு மனம் திரும்பு. இல்லாவிட்டால் இதோ கோடாரியானது மரங்களின் வேரடுக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை சபிப்பதற்காக சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பி இன்றே கனி கொடு. ஜெபிக்கலாமா?